Radio City presents Crime and City. இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. வாழும் அல்லது இறந்தவர்கள் யாரையாவது குறிப்பிட்டால் அது தற்செயலானது. காதல் இந்த ஒரே ஒரு வார்த்தை ராமாயணம் மகாபாரதம்ல இருக்கிற பிரச்சனைகள்ல ஆரம்பிச்சு ஜூலியஸ் சீசருக்கு வந்த பிரச்சனைகள் வரைக்கும் போய் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருக்கிற பிரச்சனை வரைக்கும் டிராவல் பண்ணிட்டே இருக்கு. காதல் ஒரு உன்னதமான உணர்வுன்னு ஆர்கியூ பண்ணுவாங்க நிறைய பேரு. ஆனா காதல் ஒரு அடிப்படையான உணர்வு. பிரச்சனை ஆரம்பிக்கிறது எங்கன்னா எது காதல்னு அவங்க புரிஞ்சுக்கிறதுல ஆரம்பிக்குது. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல போற கதையும் அந்த மாதிரி ஒரு கதை தான். மழை இல்லாம மெலிசான ஒரு ஈரக்காத்து அடிக்கிற ஒரு விடிய கால. கடிகாரத்துல நேரம் 6:30 காட்டிட்டு இருக்கு. இன்ஸ்பெக்டர் கரிகாலனுடைய செல்போன் மெதுவா சினுங்க ஆரம்பிச்சது. அன்றைய செய்தித்தாள படிச்சிட்டு இருந்த கரிகாலனுடைய கவனம் போன் பக்கம் திரும்பிச்சு. ஹலோ, என்னையா சார்? சந்தப்பேட்டை ரோட்ல ஒரு டெத் சார். ஆக்சிடென்டா? இல்ல சார், காருக்குள்ள அப்படியே செத்து போயிருக்கான். பேப்பர் போடுற பையன் பாத்துட்டு கூப்பிட்டான் சார். நான் ஸ்பாட்டு கிளம்பிட்டே இருக்கேன், அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாமேன்னு. எங்கன்னு சொன்ன? சந்தப்பேட்டை ரோட்ல சார், டுவர்ட்ஸ் கேகே நகர் போற ஸ்ட்ரெச்சா. அடுத்த 20வது நிமிஷம் இன்ஸ்பெக்டருடைய பைக் அந்த வெள்ளை கலர் கார் கிட்ட பார்க் பண்ணப்பட்டது. ஒரு ஒயிட் கலர் கால் டாக்ஸி. கால் டாக்ஸியினுடைய டிரைவர் சீட்ல இருந்து வெளிப்பக்கமா சரிஞ்சிருக்கிறான். கழுத்துல இருந்து ரத்தம் வெளியே வந்து உறைஞ்சிருக்குது. முதல் பார்வையில ஆள் இறந்து 4-5 மணி நேரம் ஆயிருக்கணும்னு தோணுச்சு இன்ஸ்பெக்டருக்கு. என்னையா, யார் இவன்? சார், டிரைவர் பேரு ஜனகராஜன் போட்டிருக்கு சார். அது என்ன டிரைவிங் லைசன்ஸா? ஆமா சார். கொடு. இறந்து போன நபருடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அளவுக்கு ஒரு போட்டோ பக்கத்துல ஜனகராஜன் பெயர் போடப்பட்டிருக்கு. இதுல இருக்க அட்ரஸ் பிடிச்சி அங்க யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு பார்த்து வர சொல்லுங்க. சொந்தக்காரங்க யாராவது வந்துட்டா நம்ம அடுத்த ப்ரொசீடிங் ஆரம்பிக்கலாம். சார், இந்த ரத்தம் வந்திருக்கிறத பாத்தீங்களா சார்? ஸ்க்ரூ டிரைவர் வச்சு குத்திருப்பாங்க போலயே. கார் முழுக்க செக் பண்ணிட்டேன் சார், ஸ்க்ரூ டிரைவர் அந்த மாதிரி எதுவும் காணோம். கண்ணுக்கு கீழே என்ன தோல் கிழிஞ்சிருக்கு? சாகறதுக்கு முன்னாடி ஒரு சண்டை நடந்திருக்கும் போல இருக்கே சார். சரி, அப்போ இவனுக்கும் அந்த கார்ல வந்தவனுக்கும் என்ன பிரச்சனைன்னு பாக்கணும். காரோட இன்சூரன்ஸ் பேப்பர் எடுத்து ஃபுல் டீடைல்ஸ் எடுங்க. சரிஞ்சு கிடக்கிற ஜனகராஜனுடைய காயங்களை சுத்தி ஈக்கள் மொய்க்க ஆரம்பிச்சிருந்தது. கேஸ் இப்பதான் ஆரம்பமாகுது. நேரம் காலை 7:20 தாண்டி இருந்தது. சந்தப்பேட்டையில இருந்து கேகே நகர் போற அந்த ரோட்ல ஓரமா நிறுத்தப்பட்டிருந்த காரை சுத்தி ஒரு 20 பேர் நின்னுட்டு இருந்தாங்க. இறந்து போன டிரைவர் ஜனகராஜனுடைய உடலை சுத்தி போலீஸ் ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டிருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் கரிகாலனும் அவருடைய போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருந்த போலீஸ்காரங்களும் ஒரு 10 அடி தள்ளி நின்னு முதல் கட்ட விசாரணை ஆரம்பிச்சிருந்தாங்க. யார் முதல்ல பார்த்தது? நீதானே? எத்தனை மணிக்கு பார்த்த? பார்த்தோன்னா போன் பண்ணிட்டியா? யோ, அந்த வீடு யாருதியா? டிரைவர் வண்டிக்கு நின்னுச்சா? ஸ்க்ரூ டிரைவர் சுத்தி சுத்தமா இருக்கு. ஒரே கூட்டமா இருக்குங்களா சார்? வெளில வந்து பார்த்தா யாரு என்ன டீடைல் எடுக்கிறதுக்காக தெளிவா சொல்ல முடியும். வண்டிங்க நிப்பாட்டி நினையா வேடிக்கை வண்டி நீங்க. பரபரப்பான வேலைகள் ஓடிட்டு இருக்கிற அதே நேரத்துல ஏட்டையாவுடைய செல்போன் அடிக்க ஆரம்பிச்சது. சொல்லுங்க கன்சாமி. அப்படியா? இருங்க, ஐயா கிட்ட சொல்றேன். என்னையா? சார், இந்த அட்ரஸ்ல வேற யாரும் இருக்காங்க சார். ஜனகராஜ் தெரியுமான்னு கேட்க வேண்டியதானே? ஒருவேளை வீடு கீடு மாத்திருப்பானா இருக்கும். சார், அதான் இல்ல, அந்த வீட்டுல ஒரு ஜனகராஜன் இருக்காரு. நான் இந்த லைசன்ஸை போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன். நம்பர்லாம் மேட்ச் ஆகுதான், போட்டோ மட்டும் தான் மாறி இருக்கான் சார். சார், இந்த இன்சூரன்ஸ் பேப்பர் ஃப்ராடு பண்ணிருக்காங்க சார். எப்படி? வேற ஒரு காரோட இன்சூரன்ஸ் எடுத்து இந்த கார் டீடைல்ஸ் எழுதிருக்காங்க சார். நல்ல டிடிபி ஒர்க் சார், ஒரிஜினல் இல்ல சார். இன்னையா எல்லா போலீஸ்காரன்ட்டும் மிஷின் இருக்கு. வண்டி நம்பரை தட்டினா பூரா டீடைல் வரப்போகுது. இதையே வேலை மெனக்கிட்டு உட்காந்து செஞ்சிருப்பாங்க. இன்னுமா இவங்க டிடிபி ஒர்க் எல்லாம் பண்ணி இன்சூரன்ஸ் பேப்பரோட திரியறாங்க? சார், நம்ம ஏதோ கையில இன்சூரன்ஸ் பேப்பரை வாங்கி பார்த்துட்டு விட்டுடுவோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க சார். தலையெழுத்து. சரி, அந்த டிரைவிங் லைசன்ஸ் மேட்டர் என்னாச்சு? சார், அது ஆனந்த் பாத்துட்டு இருக்கான் சார். இருங்க, கூட்டு வந்துடுறேன். யோ, இங்க வாயா. இறந்து கிடந்த ஜனகராஜனுடைய முகத்தை பாக்குறாரு இன்ஸ்பெக்டர். அந்த லைசன்ஸ் மேல ஒட்டி இருக்கிற பிளாஸ்டிக் பேப்பரை மெதுவா நகர்த்துறாரு. ஒரிஜினல் மாதிரியே அடிக்கப்பட்டிருக்கிற டூப்ளிகேட். மேல இருக்க பேப்பர் எடுத்ததுக்கு அப்புறம் அது மேல ஒட்டப்பட்டிருந்த போட்டோ தனியா வர ஆரம்பிச்சது. இன்சூரன்ஸ் பேப்பரும் டுபாக்கூரு, டிரைவிங் லைசன்ஸும் டுபாக்கூரா? யாரா நீனு இப்படி செத்து இருக்க? இறந்து போய் கீழே படுக்க வச்சிருந்த ஜனகராஜனுடைய உடலை பார்த்து அது ஜனகராஜாங்கிறதையே இன்ஸ்பெக்டர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. எப்படி செத்தான், யாரு கொலை பண்ணாங்கிறத மட்டும் இல்ல,
இவன் யாருங்கிறதுல இருந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணுங்கிறது இன்ஸ்பெக்டருக்கு தலைய சுத்த வச்சது. ஜனகராஜ் என்கிற டிரைவிங் லைசன்ஸோட கீழே இறந்து கிடக்கிற அந்த ஆளை பாக்குற இன்ஸ்பெக்டருக்கு முதல்ல வர்ற யோசனை, கார் நம்பர்ல ஆரம்பிச்சு ஆள் பேரு வரைக்கும் எல்லாமே டூப்ளிகேட்ன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் விசாரிக்க வேண்டிய கோணங்கள் மாற ஆரம்பிச்சது. அந்த காரை இப்போ இன்னொரு தடவை உத்து பாக்குறாரு. காரின் ஒவ்வொரு விஷயங்களும் கவனிக்கப்படுது. காரோட டேஷ்போர்ட்ல ஒரு மொபைல் போன் ஸ்டாண்ட் இருக்கு. அதுல ஒரு மொபைல் போன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. மொபைல் போனை ஆன் பண்ணி பாக்குறாரு. அதுல 23% பேட்டரியோட ஒரு செல்போன். காரின் சீட் அடியில எல்லாம் குனிஞ்சு பார்க்கும்போது ஒரு பேனாவினுடைய மூடி கிடக்குது. யோ, ஸ்க்ரூ டிரைவரால குத்திருப்பான்னு சொன்னீங்கல்ல, பேனாவா கூட இருக்கலாம், ஃபாரன்சிக்ல சொல்லிருங்க. சொல்லிட்டு காரை ஒரு தடவை வெளியில ஃபுல்லா சுத்தி வர்றாரு இன்ஸ்பெக்டர். காரினுடைய பேனட் கிட்ட வரும்போது பம்பர் கிட்ட குனிஞ்சு பாக்குறாரு. மெதுவா நம்பர் பிளேட் மேல கை வைக்கும் போது ஒட்டப்பட்டிருந்த நம்பர்ல இருந்து 8ஆம் நம்பர் மெதுவா எழுந்து வருது. யோ, அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடு. ஸ்க்ரூ டிரைவரை வச்சு ஒட்டப்பட்டிருந்த அந்த நம்பரை மெதுவா மேல தூக்குறாரு இன்ஸ்பெக்டர். யோ, பேக் சைடுல இருக்க நம்பர் பிளேட்ல செக் பண்ணு. எடுக்கப்பட்ட நம்பர் ஸ்டிக்கர்ஸ்ல எல்லாம் பின்னாடி பெரிய அளவுல தூசி படியாம இருக்கிறது அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஒட்டப்பட்டதற்கான அறிகுறியா இருந்தது இன்ஸ்பெக்டருக்கு. சார், பின்னாடி அப்படிதான் சார் இருக்கு. புதுசா காருக்கு நம்பர் மாட்டி இருக்கிறான். ஆனா அது மாட்டி ஒரு நாளைக்குள்ள செத்து போயிருக்கிறான் இந்த டிரைவர். யோ, வண்டி சேசிஸ் நம்பரை நோட் பண்ணு. காரோட ஒரிஜினல் டீடைல்ஸ் எடுங்க. ஆளோட கட்ட விரல்ல மை தடவி ரேகை எடுங்க. எடுத்த ரேகை வச்சு பையனுக்கு ஏதாவது முன்னாடி கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஆளை பார்த்தா ஒரு 34-35 வயசு மாதிரி தெரியுது. கையில கால ஏதாவது தழும்பு இருக்கா பாருங்க. ஆள் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சேசிஸ் நம்பர் எடுத்து டிராபிக் போலீஸ் வச்சிருக்கிற ஆப்ல அந்த சேசிஸ் நம்பரை உள்ள போட்ட உடனே வண்டியினுடைய டீடைல்ஸ் வர ஆரம்பிச்சது. சார், இது ஏற்கனவே திருட்டு போய் கண்டுபிடிக்கப்பட்ட வண்டி சார். வண்டி விழுப்புரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கணும், இங்க இருக்கு. யோ, திருட்டு போய் கண்டுபிடிக்கப்பட்ட வண்டியா? அது என்ன இங்க பண்ணுது? சார், ஆமா, வண்டி காணாம போய் கம்ப்ளைண்ட் பண்ணி 6 வருஷம் ஆகுது. வண்டியை கண்டுபிடிச்சு 3 வருஷம் ஆகுதான் சார். ஆனா இன்னும் ஓனர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கல. வண்டி யார்ட்ல இருக்குன்னு ரிப்போர்ட்ல வருது. யோ, போலீஸ்காரன் யார்ட்ல இருந்தே வண்டி தூக்கி இருக்காங்களா? சார், நம்மனோ எல்லா யாருக்கும் போட்டு வச்சிருக்கிற மாதிரி சொல்றீங்க. நம்ம யாடே திறந்த வெளி கழகம் தானே சார். சரி, கூட்டத்துல கட்டிச்சு வர அவுக்காத சார். இல்ல சார், ஆனா நம்ம கிட்ட இருந்தா போயிருக்கு. சரி, விழுப்புரம் ஏசிக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிருங்க. வண்டி சேசிஸ் நம்பரே அனுப்பிருங்க. அந்த விசாரணை அவர் பாத்துக்கிட்டோம். இந்த செத்து போயிருக்கான்ல, இவனை பத்தி வேற ஏதாவது டீடைல்ஸ் கிடைச்சதா? சார், ஆளு பேரு முத்துமாணிக்கம், வயசு 33, ஜாமீன்ல வந்து 2 வாரம் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஒரு கட்ட பஞ்சாயத்து கேஸ்ல உள்ள போயிருக்கா சார். 6 வருஷம் ஜெயிலு, 3 வருஷம் முடிஞ்சிருக்கு. இப்பதான் ஜாமீன்ல வந்திருக்கான். இந்த ஆளு பேர் என்ன சொன்ன? முத்துமாணிக்கம் சார், KK நகர் காரணா. அட்ரஸ் வந்துருச்சுல, ஏரியால விசாரிக்க ஆரம்பிங்க. KK நகர்ல முத்துமாணிக்கத்தினுடைய வீட்டை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு பெரிய விஷயமா இல்ல. முத்துமாணிக்கத்தோட போட்டோவை காமிச்ச உடனே ஏரியாக்காரங்க அங்க இருக்கிற ஒரு 5-6 பேரை மட்டும் தான் கை காட்டுறாங்க. அவங்கதான் முத்துமாணிக்கத்தோட கூட்டுக்காரங்கன்னு சொல்றாங்க. மத்த யாருக்கும் அவனை பத்தி பெரிய அளவுல எந்த தகவலும் தெரியல. டேய், உன் பேர் என்ன? சார், குமார் சார். உனக்கு அந்த முத்துமாணிக்கம் தெரியுமா? சார், எனக்கு அவனுக்கு பழக்க வழக்கம் எதுவும் கிடையாது சார். ஒரே ஏரியா தான் சார். சரிடா, ஜாமீன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் முதல்ல உன்னதான் பாக்க வந்தானே சார். ஒரு மோதிரத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு காசு கேட்டா சார். கொடுத்து அமிச்சேன், அவ்வளவுதான் சார் தெரியும். ஒரு நிமிஷம் இரு. எங்க அந்த போட்டோ? ஏய், இந்த மோதிரமா? சார், இதே மோதிரம் தான் சார். வேற எங்கேயாவது இருந்து ஆட்டை போட்டு வந்துட்டானா? இந்த மோதிரத்தை வாங்கிட்டு தானே நீ காசு கொடுத்த? ஆமா சார். ஏய், அப்புறம் இது திரும்ப அவன் கைக்கு போச்சு? சார், 4 நாளைக்கு முன்னாடி காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டான் சார். ஏய், ஏன் ரைஸ் ஆகுற? சார், அவங்கிட்ட நிறைய காசு இருந்துச்சு சார். நான் கொடுக்கல சார், வேற யாரும் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். பெரிய அமௌண்ட் போல இருக்கு சார். எப்பன்னு சொன்ன? 4 நாளைக்கு முன்னாடி சார். கார்ல வந்தான்ல அன்னைக்கு சார். என்ன காரு? சார், அது ஒரு வெள்ளை கலர் கார் சார். அப்பதான் புதுசா பெயிண்ட் அடிச்சிருந்தான். உள்ள வேற ஒரு டீலிங் இருந்தனால அதை சரியா நான் கவனிக்கல சார். ஆனா புதுசா பெயிண்ட் அடிச்ச வண்டி சார், வெள்ளை கலர் வண்டி. சரி, உன்னை தவிர வேற யாரா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அவனுக்கு? சார், நானே அவனுக்கு ஃப்ரெண்டு கிடையாது சார். நான் ஒரு டீலர், பினான்சியர். சரிடா, வேற ஏதாவது டீலிங் இருக்கா அவனுக்கும்? என்னடா முத்து, வெயிட் பாட்டியான்னு கேட்டேன். ஃபுல் அமௌண்ட் வந்துச்சுன்னா ஜாலியா செட்டில் ஆயிடலாம்னு சொன்னா சார். அவ்வளவுதான் சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரி, ஜாமீன் விட்டு வந்து 2 வாரம் ஆச்சுல, கார் அவனை தேடி வந்துச்சா இல்ல இவன் போய் எடுத்துட்டு வந்தானா? சார், மோதிரத்தை கொடுத்து காசு வாங்கினான்ல சார். அதுக்கப்புறம் 1 வாரம் பையனை ஏரியாக்குள்ளே காணா சார். திடுக்குன்னு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி காரோட வர்றான். வந்தா ஃபுல் அமௌண்ட். அவன் தான் எல்லாத்துக்கும் சரக்கு ஸ்பான்சர் பண்றான்.
மோதிரத்தை திரும்ப வாங்குறான், பெரிய போன் வச்சிருக்கான். பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல சார். ஒரு 3 போன் வச்சிருந்தா சார் கையில. எங்க சர்க்கிள்ல ஒரு போனுக்கு மேல வச்சிருந்தாலே ஒரே நேரத்துல 2 டீலிங் பண்றாங்க தானே சார் அர்த்தம். அவனுக்கு வேற யாராவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? லவ் கிவன் ஏதாவது? சார் அவனே ஒரு பிக்காளி பையன் சார். அவனுக்குலாம் அந்த ஃப்ரெண்டு லவ் எல்லாம் செட்டே ஆகாது. கையில நிறைய காசு இருந்துச்சுன்னா அந்த சின்ன பையனை கூட்டு போய் சரடிப்பான் சார். அவன் கையில காசு இல்லாட்டி எவன் கிட்டயாவது அடல்ட் ஆயிவான் சார். அதான் சார் அவன் பேசிக்கா. முத்துமாணிக்கத்தினுடைய ஏரியால அவனை பத்தி விசாரிச்ச வரைக்கும் உருப்படியா தெரிஞ்ச விஷயங்கள் இவ்வளவுதான். கடந்த 3-4 நாட்களா கையில ஏகப்பட்ட பணப்புழக்கம். புதுசா ஒரு கார் பெயிண்ட் பண்ணி 3 நாளைக்கு முன்னாடி ஏரியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறான். நேத்து நைட்ல இருந்து அவனை எங்கேயும் யாருமே பார்க்கல. நேத்து நைட்டு நண்பர்கள் அவனுக்கு போன் பண்ணும் போது கூட அவனுடைய போன் ஸ்விட்ச் ஆஃப் தான் வந்திருக்கு. முத்துமாணிக்கம் ஜெயில இருந்து ஜாமீன்ல வந்த உடனே அவனுக்கு கையில காசு கொடுத்து காரை திருட சொன்னது யாரு, எதுக்காக? இந்த கேள்வியோட தான் இந்த கேஸ் அடுத்து நகர ஆரம்பிச்சது. முத்துமாணிக்கம் யாருங்கிற உண்மைகள் வெளியில வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் இந்த கேஸை எந்த கோணத்துல விசாரிக்கணுங்கிற ஆங்கிள் கிளியர் ஆக ஆரம்பிச்சது. நடக்கும் எல்லா குற்றங்களுக்கும் செய்யறது யாரு, என்ன காரணத்துக்காக செஞ்சிருக்காங்கிற கிளாரிட்டி வரும்போதுதான் அதை எப்படி செஞ்சிருக்காங்கிற விஷயங்கள் புலப்படும். இன்ஸ்பெக்டருக்கு கேப் டிரைவர் ஜனகராஜ கொலை பண்ணது யாருன்றதுல எந்த க்ளூவும் இல்ல. ஆனா ஜாமீன்ல வெளியில வந்திருக்கிற முத்துமாணிக்கம் கொலை செய்யப்பட்டதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் தோணுச்சு. அதுல முதல் காரணம் முத்துமாணிக்கம் ஏற்கனவே கடத்தி பணம் பறிக்க ட்ரை பண்ணியிருந்த ஒரு பெரிய தொழிலதிபருடைய பையன். யோ, அந்த அசோகோட பையனை தானே இவன் கடத்த ட்ரை பண்ணான்? ஆமா சார், அந்த கார் கம்பெனி வச்சிருக்கான்ல அந்த அசோக் தான். ஒருவேளை பழி வாங்குறதுக்காக அவனே இதை செஞ்சிருப்பானோ? சார் அப்படி இருந்தா அவனுக்கு 3 நாளைக்கு முன்னாடி எதுக்கு சார் காசு கொடுக்க போறாங்க? புது அசைன்மெண்ட் ஒன்று கொடுக்குற மாதிரி கூப்பிட்டு வச்சு தீர்த்திருந்தாங்கன்னா? சார் இந்த லோன்ல காரை வாங்கிட்டு லோன் கட்ட முடியாதவங்கள அந்த கம்பெனி ஆளுங்க எப்படி டீல் பண்ணுவாங்கன்னு பாத்துருக்கீங்கல்ல. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இவனை உள்ளே வச்சு முடிச்சிருப்பாங்களே சார். எதுக்கு இவனை தேவையில்லாம ஜாமீன்ல எடுத்து காசு கொடுத்து? வேலிட் பாயிண்ட். இவனை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு யாராவது செக்யூரிட்டி கையெழுத்து போட்டுருக்கணும்ல, அந்த டீட்டெயில் எடுங்க. முத்துமாணிக்கத்துக்கு ஜாமீன் அப்ளை பண்ணி எடுத்த வக்கீல் யாரு, அவருக்கு பே பண்ண ஆட்கள் யாருங்கிறத விசாரிக்க ஆரம்பிச்சார் இன்ஸ்பெக்டர். ஜாமீன் தாக்கல் பண்ண வக்கீல் யாருங்கிறது தெரிஞ்சாலும் அவர்கிட்ட இருந்து யார் மூலமா இந்த உத்தரவுகள் வந்ததுங்கிறத எடுக்க முடியுமாங்கிறது சந்தேகத்துக்குரிய விஷயமா தான் இருந்தது. யோ, அந்த வக்கீல புடிச்சீங்களா? சார் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வந்துட்டே இருக்கு சார், ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். அந்த ஒட்டி இருக்க கார் நம்பர் ஒரிஜினலா எந்த காருன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. முத்துமாணிக்கம் ஓட்டிட்டு வந்த கார்ல ஒட்டப்பட்டிருந்த நம்பர் ஒரிஜினலா எந்த காருக்கு ரெஜிஸ்டர் செய்யப்பட்டதுங்கிறத இன்வெஸ்டிகேட் போலீஸ்காரங்க பண்ண ஆரம்பிக்கிற அதே நேரத்துல ஃபாரன்சிக் டீம்ல இருந்து இன்னொரு முக்கியமான க்ளூ வந்திருந்தது. சார், அவனை குத்துறதுக்கு யூஸ் பண்ண ஆயுதம் ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி இரும்பு ஐட்டம் இல்ல சார், ஏதோ பிளாஸ்டிக் ஐட்டமா தெரியுது. இந்த 2 ரூபா பேனா விக்குமே கடையில, அந்த பேனா மாதிரி இருக்குமா? ஆமா சார், இந்த பிளட்ல அங்கங்க மெழுகூட்டி இருக்கிறத பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கணும். ஆளு இறந்த நேரம் நைட் ஒரு 11 மணி இருக்கும் சார். கரெக்டா டீடைல் சொல்லணும்னா அட்டாப்சினா முடிக்கணும் சார், ஒரு 3 hours ஆகும். நீங்க உடனே கேட்டதுனால இது பிளட் டெஸ்ட்ல சொல்றது சார். தேங்க்யூ. அந்த கண்ணு கீழே ஒரு காயம் இருக்குது, அந்த பேட்டர்ன் வச்சு உங்களால எதை சொல்ல முடியுமா? ஆமா சார், அது யாரோ ஓங்கி குத்துனா மாதிரி இருக்கு. அதுல இருந்து நமக்கு வேற ஏதாவது டீடைல் கிடைக்குமா? சார் கண்ணோட கருவழியில கொஞ்சம் அடிபட்டு இருக்கு, இப்போதைக்கு கண்ணையும் காயப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். சரி, நீங்க அட்டாப்சி முடிச்சுட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஃபாரன்சிக் சொன்ன விஷயங்கள்ல இருந்து இன்ஸ்பெக்டருக்கு 2 விஷயம் தெளிவா புரியுது. முதல் விஷயம், முத்துமாணிக்கம் ஒரு பிளான் பண்ணி ஒரு காரை திருடி நம்பர் எல்லாம் ஃபேக்கா ஒட்டி ஏதோ ஒரு விஷயத்துக்கு பிளான் பண்ணிருக்கான். ஆனா அவன் எதிர்பார்க்காத விதமா காருக்குள்ள இருந்த இன்னொரு நபர் அவன் கண்ல குத்தி திசை திரும்பின அந்த நேரத்துல கழுத்துல பேனா வச்சு குத்தி இருக்காங்க. இட்ஸ் a crime of passion. அந்த நொடி பொழுதுல நடந்த விஷயம், ப்ரீ பிளான்ட் கிடையாது. அப்படி இருக்கும்போது இத செஞ்சது யாரா இருக்க கூடும்னு இன்ஸ்பெக்டருடைய மூளைக்குள்ள கேள்விகள் ஓட ஆரம்பிச்சது. பேனா வச்சு குத்திருக்காங்க, அப்போ அவங்கிட்ட பெரிய ஆயுதம் வேற எதுவும் இல்ல. கண்ணுல குத்திருக்கான்னா கொஞ்சம் புத்திசாலியா தான் இருக்கணும். ஏன்னா முத்துமாணிக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணிருக்காங்க. சார் புத்திசாலியா மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லல்ல. ஒருவேளை முத்துமாணிக்கத்தோட கொஞ்சம் வீக்கான ஆளா இருந்தா? பாயிண்ட். கண்ணு ஒரு மனுஷனுடைய வீக் பாயிண்ட். இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ்ல இருந்து சொல்லி கொடுத்திருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? சார் எனக்கு இந்த கராத்தேல பிளாக் அதெல்லாம் தான் சார் சொல்லி கொடுத்தாங்க. இல்ல மோகன், நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸுக்காக காலேஜுக்குலாம் போவாங்க, பாத்திருக்கீங்களா? இல்லையே சார். அதுல பொண்ணுங்களுக்கு சொல்ற விஷயம் ஒண்ணு இருக்கும். எதிராளியுடைய கண்ணு, அவன் எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் கண்ணை குத்திட்டோம்னா ஒரு 3 செகண்ட் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அந்த 3 செகண்ட தப்பிச்சு ஓடுறதுக்கோ இல்ல திருப்பி தாக்குறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். சார் இத செஞ்சது ஏன் ஒரு பொண்ணா இருக்க கூடாது? நிறைய சான்சஸ் இருக்கு, ஆனா எதையுமே உறுதியா சொல்ல முடியல. அந்த நம்பர் என்ன நம்பர்னு கேட்டேனே, அது வந்துருச்சா இல்லையா?
இன்ஸ்பெக்டர் அந்த கேள்வியை கேட்கறதுக்கும் அவருடைய செல்போன் அடிக்கிறதுக்கும் சரியா இருந்தது. செல்போன்ல ஸ்டேஷன்ல இருந்து கான்ஸ்டபிள் குருமூர்த்தி கால் பண்ணியிருந்தாரு. சார் அந்த நம்பர் ஒரு கால் டாக்ஸியோடது. எந்த ஊர் வண்டி? சார் நம்ம ஊர் தான் சார். ஆர்டிஓ ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து டிரைவர் நம்பர் பிடிச்சிட்டேன் சார். பேசணுமா நீங்க? உடனே அனுப்பி வைங்க. கேப் டிரைவருடைய நம்பருக்கு இன்ஸ்பெக்டர் போன் பண்ணாரு. ஹலோ, வஜ்ரவேலா? ஆமா சார். நீங்க? நான் A3 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். எங்க இருக்கீங்க? சார் ஒரு சவாரியை பிக்கப் பண்றதுக்காக அம்பேத்கர் நகர் வரைக்கும் வந்திருக்கேன் சார். நேத்து நைட் 11:30 மணிக்கு எங்க இருந்தீங்க? ஒரு சவாரி பிக்கப் பண்ண போயிருந்தேன் சார். நேத்து நைட்டு போன இடத்துல ஆளை காணோம். புக்கிங் நம்பருக்கு போன் அடிச்சு பார்த்தேன், திரும்ப எடுக்கல அவங்க. அதனால ட்ரிப்பை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் சார். நானு வீட்டுல ஒய்ஃப் குழந்தைங்களா இருக்காங்களா? ஆமா சார். ஏன் சார்? 11:30 மணிக்கு அப்ப வீட்டுல இருந்திருக்கீங்க? ஆமா சார். ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணிட்டேன். வேணா அந்த ரிசிப்ட் அனுப்பிச்சு வைக்கிட்டு உங்களுக்கு அனுப்பி வைங்க. ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிடுவாங்க, இந்த விஷயத்தை அப்படியே சொல்லிருங்க. ஆமா, சவாரி எங்க பிக்கப்னு சொன்னீங்க? சார் ஜேபிசி காலேஜ் என்ட்ரன்ஸ் சார். புக் பண்ணவங்களோட பேரு? ஆறுமுகம் சார். 4.7 ரேட்டிங் இருக்கிற கஸ்டமர் சார். சரி, அதனால சார் அவங்களாம் அவ்வளவு சீக்கிரம் கேன்சல் பண்ண மாட்டாங்க சார். நேத்து கேன்சல் பண்ணிட்டாங்களா? இல்ல சார், நான் போன் பண்ணி பார்த்தா எடுக்கவே இல்ல சார். அவங்க எல்லாம் அந்த 2 வீலர் சாவுக்களாக வந்தது சார். யார் அவன்? பிரிட்ஜ்ல இருந்து இறங்கும் போது வண்டி வந்து மடான்னு விட்டான் சார். உள்ள ஒருத்தவன் இறங்கி ஏண்டான்னு கேக்குறேன், சட்டையை பிடிச்சி இழுத்துட்டான். வச்சேன் பாருங்க ஒண்ணு. ஓஹோ, அப்புறம் செம்ம பஞ்சாயத்து சார். ஏரியாக்காரெல்லாம் சுத்துட்டான். அதுல ஒரு 3 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு சார். அதுக்கு கோச்சிட்டு போன் எடுக்காம போவானுங்க. எங்க இடிச்சதுன்னு சொன்னீங்க? சார் காலேஜ் வரதுக்கு முன்னாடி 1.5 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜ் இருக்குல்ல சார், அந்த பிரிட்ஜ்ல தான். இடிச்ச வண்டி நம்பர் நோட் பண்ணீங்களா? ஆமா சார், இன்சூரன்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் சார். அவனுடைய டிரைவிங் லைசன்ஸ் உருவிட்டேன் சார். சூப்பர். நீங்க ஸ்டேஷனுக்கு நேரா வந்துருங்க. டாக்ஸி டிரைவர் வஜ்ரவேலுடைய கார்ல நேத்து இடிச்சது பிளான்டான ஒரு அட்டம்ப்டா அல்லது தெரியாம நடந்த ஆக்சிடென்டான்றதுல இன்ஸ்பெக்டருக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருந்தது. சந்தேகங்கள் எத்தனை இருந்தாலும் இந்த கேஸ்ல கையில கிடைச்சிருக்கிற முதல் தெளிவான லீடு இதுங்கிறதுல இன்ஸ்பெக்டருக்கு எந்த கேள்வியும் இல்ல. டாக்ஸி டிரைவர் வஜ்ரவேல் ஸ்டேஷனுக்கு வந்து நேத்து இடிச்ச வண்டியினுடைய நம்பரையும் டிரைவருடைய டிரைவிங் லைசன்ஸையும் கொடுத்தாரு. வண்டி நம்பர் இன்ஸ்பெக்டர் எதிர்பார்த்த மாதிரியே திருட்டு வண்டியோடைய நம்பரா தான் இருந்தது. டிரைவிங் லைசன்ஸ் இன்னொரு ஃபேக். செம்ம பிளான்ட் ஆபரேஷன் யா. 2 டிரைவிங் லைசன்ஸ், 2 திருட்டு வண்டி, 2 டூப்ளிகேட் இன்சூரன்ஸ் பேப்பர்ஸ். ஆனா ஆளுங்க எஸ்கேப். இந்த வண்டி வச்சு ஏதாவது பிடிக்க முடியுமா பாத்தீங்களா? சார் பெரிய அளவுல எந்த லீடுமே இல்ல சார். இந்த ஆறுமுகம்னு ஒருத்தர் புக் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்தால பிடிக்க முடியுதா பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஆறுமுகம் தான் அந்த கேஸ்லயே கீ. சார் இப்பதானே சார் ஒரு பொண்ணா இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொன்னோம். அட இந்த ட்ரிக்க பொண்ணுங்களுக்கு நம்ம ஆளுங்க சொல்லி கொடுத்திருக்காங்கன்னு சொன்னேன். ஆனா இது ஒரு யூனிவர்சல் ட்ரிக். இது யாருக்கு வேணா தெரிஞ்சிருக்கலாம். எதிரி நம்மள அட்டாக் பண்ண வரும்போது அவன் கண்ணுல அடிச்சான்னு சொன்னா அவன் செதறிடுவான். நம்ம எஸ்கேப் ஆயிடலாம்ல. அதை செஞ்சது ஆறுமுகமா இருந்தா என்ன, இல்ல அனானிமஸ் ஃபீமேலா இருந்தா என்ன? டாக்ஸி டிரைவர் வஜ்ரவேல் கிட்ட இருந்து எந்த ஆப் யூஸ் பண்ணி புக் பண்ணாங்கங்கிற டீடைல வாங்குறாங்க போலீஸ்காரங்க. ஆறுமுகம் 4.7 ரேட்டிங் வச்சிருக்கிற ஒரு கஸ்டமர். நேத்து கேப் டிரைவர் வஜ்ரவேல் திரும்ப போன் பண்ணும் போதும் எடுக்காம இருந்ததுங்கிறது இன்ஸ்பெக்டருக்கு சின்ன நெருடலா இருந்தது. அதை விட முக்கியமான விஷயம், முத்துமாணிக்கத்தினுடைய கார் டேஷ்போர்ட்ல ஒரு மொபைல் ஸ்கிரீன்ஷாட் இருந்ததை இன்ஸ்பெக்டர் முன்னாடியே கவனிச்சிருந்தாரு. கூகுள் மேப்ல கார் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை வால்பேப்பரா வச்சிருந்தாங்கன்றத இன்ஸ்பெக்டருக்கு புரியாத பல விஷயங்கள் இப்ப புரிய ஆரம்பிச்சது. வஜ்ரவேலோட கால் டாக்ஸியை புக் பண்ண யாரையோ கடத்த முயற்சி பண்ணிருக்காங்க. அந்த கால் டாக்ஸியோட டீடைல்ஸ் தெரிஞ்ச உடனே கால் டாக்ஸி அந்த இடத்துல லேட்டா வரணுன்றதுக்காகத்தான் பைக் விட்டு ஏறி இருக்கானுங்க. கால் டாக்ஸி டிலே, அதே நம்பர் ஓட்டுன வேற ஒரு கார்ல ஆளை ஏத்துறாங்க. ஆளு பாதி தூரத்துல இருக்கும் போதே சுதாரிச்சிடறான், முத்துமாணிக்கத்தை போட்டு தள்ளிடுறான். தியரி கரெக்டா இருக்குல்ல சார்? தியரி கரெக்டா இருக்கு சார், பிராக்டிகலா ஒர்க் அவுட் ஆகாதுல்ல. ஏன் சார்? ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணா 10 நிமிஷத்துல வரும், இல்ல அதிகபட்சம் 15 நிமிஷம் சார். அதுக்கு மேல யாருக்கும் பொறுமை இருக்காதுல்ல சார். புக்கிங் டீடைல எடுத்து நம்பரை ஒட்டி எப்படி சார்? அதுவும் இல்லாம கால் டாக்ஸிங்கிறதே அந்த நேரத்துல தான் நம்பர் அசைன் ஆகும். அதுக்குள்ள இவங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சிருக்கும்? ஒருவேளை இந்த ஆறுமுகம் நான் உனக்கு கேப் புக் பண்ணிட்டேன்னு யாரையாவது நம்ப வைக்கிறதுக்காக கேப புக் பண்ணிட்டு இந்த கார் அமைச்சிருந்தானா? ஏன் சார் அவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்? அறகுறை நம்பிக்கை வச்சிருக்க யாரையாவது டீல் பண்றதுக்கு, நான் நல்லவன் அப்படின்றத நம்ப வைக்கிறதுக்காக கால் டாக்ஸி புக் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்கள வேற எங்கேயா தூக்கிட்டு போறதுக்கு பிளான் பண்ணி இந்த கார் அனுப்பிருக்கலாம்ல சார். அப்படி இருந்தாலும் 10 நிமிஷத்துக்குள்ள ஒருவேளை காலேஜ் வாசல்லே கார் நின்னுட்டு இருந்தா நம்பர் ஓட்டுறது மட்டும் தான் வேலை இல்ல? எக்ஸாக்ட்லி. இந்த ஆறுமுகத்தை பிடிச்சிட்டீங்களா? போலீஸின் சந்தேக கண்ணோட்டம் ஆறுமுகத்தின் மேல படிய ஆரம்பிச்சது. யார் இந்த ஆறுமுகம்? யார கடத்துறதுக்காக அல்லது யாரை ஏமாத்துறதுக்காக இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சிருப்பாரு? இதுக்கு தேவைப்பட்ட பணம், ஆறுமுகத்தோட பேக்ரவுண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இன்ஸ்பெக்டர் மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்தது. இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் ஆறுமுகத்தினுடைய போன் நம்பர் அப்படின்னு
அந்த கால் டாக்ஸி புக் பண்ற ஆப் கொடுத்த ஒரு போன் நம்பர்ல தான் இருந்தது. சார் ஆறுமுகத்தை ட்ராக் பண்ணியாச்சு சார். வயசு 59, ரிட்டையர்ட் ஸ்கூல் டீச்சர். இங்க மாட வீதியில தான் அவரோட வீடு சார். மாட வீதியில வீடு, ரிட்டையர்டு ஸ்கூல் டீச்சரா? என்னையா ரொம்ப மிடில் கிளாஸா இருக்குதே. சார் ஏன் சார் அங்க மிடில் கிளாஸ் தான் இருக்கணுமா என்ன? யோ, கோயில் பக்கத்துல இருக்க வீடுனா சின்ன சின்னதா இருக்கும், அங்க பெரிய வீடுலாம் கட்ட மாட்டாங்க. சார் இப்ப இந்த ஆறுமுகத்தை என்ன பண்றது? ஸ்டேஷன் கூட்டு வந்துருங்க, ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சுக்கலாம். 59 வயசான ஆறுமுகத்தை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர 45 நிமிஷம் ஆச்சு. போலீஸ்காரங்களுக்கு எந்த எதிர்ப்பும் காமிக்காம எதையோ எதிர்பார்த்த மாதிரி அமைதியா வந்து ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருந்தாரு. மிஸ்டர் ஆறுமுகம், நேத்து நைட்டு 10:40க்கு கேப் எதுவும் புக் பண்ணீங்களா? ஆமா சார், காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வர கேப் புக் பண்ணேன். ஆனா அந்த கேப்ல நீங்க ஏறல இல்ல? இல்ல, அதுக்குள்ள என் மருமகன் வந்துட்டாருன்னு நான் அவரோட பைக்ல கிளம்பிட்டேன். உங்க மருமகன் பைக்ல வந்தாரா இல்ல வேற எதுவும் கார்ல வந்தாரா? என் மருமகன்ட்ட கார்லாம் கிடையாது சார், பைக் தான் இருக்கு. என்ன பண்றாரு? அவர் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பொண்ணு? காலேஜ் 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 ப்ரொஃபசர். எந்த காலேஜ்ல? ஜேபிசி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல. எப்படி நேத்து நீங்களும் உங்க பொண்ணும் மாப்பிள்ளையோட ட்ரிபிள்ஸ்ல வந்துட்டீங்களா? இல்ல, பொண்ணு இல்ல, நான் மட்டும்தான் காலேஜ்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த நோட்டை கொஞ்சம் பாருங்க, என்ன நோட்டுன்னு தெரியுதா? இல்ல, இது அதே ஜேபிசி காலேஜுடைய இன் அவுட் ரெஜிஸ்டர். இதுல எங்கேயுமே நீங்க உள்ள வந்ததுக்கான சைனோ வெளியில போனதுக்கான அடையாளமும் இல்லையே. அது வந்து என்ன இருக்குன்னு சொல்லவா? நேத்து நைட்டு 10:40க்கு உங்க பொண்ணு சகுந்தலா காலேஜ் விட்டு வெளியில வந்திருக்காங்க. கேபுக்காக அவங்க வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்ததையும் ஒரு கேப்ல அவங்க ஏறினதையும் காலேஜ் வாசல்ல இருக்க சிசிடிவி ரெக்கார்ட் பண்ணிருக்கு. வண்டி நம்பர் என்ன நான் சொல்லட்டுமா? இல்ல சார், எனக்கே தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா எங்க வேலை கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் ஆறுமுகம் சொன்னத இன்ஸ்பெக்டர் தன்னுடைய ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. காலேஜினுடைய சேர்மன் சாந்தாராம்க்கு ரொம்ப நாளா சகுந்தலாவோட பிரச்சனைகள் இருந்துட்டே இருந்திருக்கு. பிரச்சனைகள் எந்த மாதிரிங்கிறத சகுந்தலா அவங்க அப்பா கிட்ட சமீப காலத்துல தான் சொல்லி இருக்கிறாங்க. சாந்தாராம் தன் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரி தோணுதுங்கிறத சொல்லி சகுந்தலா அழுத போது ஒரு ரிட்டையர்ட் டீச்சரான ஆறுமுகத்துக்கு தன்னுடைய பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லி இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் அமைதியா இருமா, பிரச்சனை வந்தா பாத்துக்கலான்னு சொல்றதை தவிர பெருசா எந்த வழியும் தோணல. ஸ்கூல்ல பாரதி கண்ட புதுமை பெண்ண பத்தி பல வருஷங்களா கிளாஸ் எடுத்திருந்தாலும் தப்பு நடக்கும் போதே தண்டிச்சிருமான்னு சொல்றதுல ஆறுமுகத்துக்கு இருந்த சின்ன தயக்கம் தான் இன்னைக்கு அவரை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. சாந்தாராம் சகுந்தலாவுடைய போன்ல ஒரு டிராக்கிங் பக்கை இன்ஸ்டால் பண்ணி இருந்ததும் ஆறுமுகம் தன்னுடைய பொண்ணோட சேஃப்டிக்காக கேபை எப்பயுமே அவர் தான் புக் பண்ணுவாரு. வீட்ல இருந்து இவர் கேப புக் பண்ணி அந்த ரைட ஃபுல் டைம் ட்ராக் பண்றதுங்கிறது அவருடைய ரெகுலரான பழக்கத்துல ஒண்ணு. அன்னைக்கு அந்த மாதிரி கேப்ல ஏறிட்டேன்பான்னு சகுந்தலா போன் பண்ணதுக்கு அப்புறமும் கேப் அந்த இடத்துக்கு வராம இருந்தது ஆறுமுகத்துக்கு மெலிதான சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கு. சகுந்தலாக்கு அவர் திரும்ப கால் பண்ணி எந்த கேப்லமா ஏறி இருக்கன்னு கேட்கும் போதுதான் சகுந்தலா முத்துமாணிக்கம் எடுத்து வச்சிருந்த ஸ்கிரீன்ஷாட்டை கவனிச்சிருக்காங்க. கார் எந்த இடத்துலயும் மூவ் ஆகாம ஒரே இடத்துல இருக்குதுங்கிறத சகுந்தலா கவனிச்ச அந்த நேரம் ஆறுமுகம் சுதாரிச்சிட்டாரு. பெருசா ஏதோ தப்பு நடக்க வேண்டி இருக்குதுங்கிறத ஆறுமுகம் சுதாரிச்சு தான் பொண்ணு கிட்ட சொன்ன நேரம் சகுந்தலா பல வருஷமா அவங்க அப்பா சொல்லி கொடுத்திருந்த புதுமை பெண் பாடத்தை கையில எடுத்திருந்தாங்க. முன்னாடி இருந்த கால் டாக்ஸி டிரைவர் கண்ணுல குத்துனாங்க. அதுக்கப்புறம் அவன் வண்டியை ஓரமா நிறுத்தின உடனே பேனாவை எடுத்து அவன் கழுத்துல ஒரே சொருகு. செல்ஃப் டிஃபென்ஸ்ல நடந்த கொலை தான் இது. சார் ஆறுமுகத்தை வீட்டுக்கு அனுப்பிட்டு வரும்போது சகுந்தலா அரெஸ்ட் பண்ணிக்கலாமா? ஐபிசி செக்ஷன் 100 தெரியுமா? சார் அவசர போலீஸ் 100 தான் சார் தெரியும். ஐபிசி செக்ஷன் 96ல இருந்து 104 வரைக்கும் தற்காப்புக்காக நடக்கும் கொலைகள் குற்றம் இல்லைன்னு சட்டமே சொல்லுது. டீச்சர் ஆறுமுகத்துக்கு அது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவரே பொண்ணை கூட்டு ஸ்டேஷன் வந்திருப்பாரு. இந்த கேஸ நம்ம சாந்தாராம் மேல பதிவு பண்ணிருப்போம். ஆட்கடத்தல், பெண்ணுக்கு மானபங்கம் ஏற்படுத்துதல், அந்த அடிப்படையில. சார் இப்போ சிச்சுவேஷன் மாறிடுமா? சகுந்தலா கிட்ட ஒரு ரிட்டர்ன் ரிப்போர்ட் ஒன்னு வாங்கிக்கோங்க. சாந்தாராம் மேல அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா கேஸ் மாறிடும். அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய விஷயங்கள் தெளிவா இருந்தது. ஆறுமுகம் கிட்ட விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி சகுந்தலாவை கணவரோட ஸ்டேஷனுக்கு வர சொல்லி சாந்தாராம் மேல வழக்கு பதிவு செய்ய ஆரம்பிச்சாங்க. முத்துமாணிக்கத்தின் கொலை தற்காப்புக்காக நடந்ததுங்கிற வாதங்களை சகுந்தலா தன்னுடைய தரப்புல இருந்து பதிவு பண்ண இன்ஸ்பெக்டர் தரப்புல இருந்து அது சரியா இருந்ததாங்கிறத ரெஃபரன்ஸ் மூலம் சரிபார்க்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த 6 மணி நேரத்துல ஜேபிசி காலேஜினுடைய சேர்மனான சாந்தாராம் ஆட்கடத்தல், மானபங்கம் ஏற்படுத்துதல் வழக்கின் அடிப்படையில கைது செய்யப்பட்டு ஸ்டேஷனுக்கு அழைத்து வரப்படுறாரு. ஆசைங்கிறது ரொம்ப அடிப்படையான ஒரு உணர்வு. ஆனா அந்த அடிப்படையான உணர்வுக்காக
எத்தனை அடிப்படை விதிகளை நம்ம மீறோங்கிறதுல தான் சரி தப்பு எல்லாமே அடங்கி இருக்கு. Radio City presents Crime and City.